சங்கம் டிவி நேர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிஷா. அண்ட் இது என்னோட டெபியூ மூவி சூதுகம் 2 டிசம்பர் 13th ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த மூவிக்குள்ளே நான் எப்படி கேஸ்ட் ஆனேன்னா, ஃபர்ஸ்ட்டு சிவி குமார் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஆடிஷன் கால். நானும் ஆஃபீஸ் போனேன். போயிட்டு செட் ஆஃப் டயலாக்ஸ் கொடுத்தாங்க. ஆடிஷன் பார்த்துட்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 15-20 டேஸ் கழிச்சு திருப்பியும் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி ஆடிஷன் வரணும் அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க. திருப்பியும் ஆடிஷன் போனேன். போயிட்டு திருப்பியும் ஒரு செட் ஆஃப் டயலாக்ஸ் கொடுத்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஈவினிங் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி நாளைக்கு ஷூட் இருக்கு, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நாளைக்கு மார்னிங் வந்து ஷூட்டுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து அது நம்பவே இல்லை. தென் ஐ வாஸ் ரொம்ப என்னால் நம்பவே முடியல. ஷாக் ஆகி ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்ல தான் இருந்தேன் நான். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் செட்டில் போனதுக்கப்புறம் தான் ஓகே இது நிஜமாலே நடக்குது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே மைண்ட்குள்ளே வந்துச்சு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் போனேன். ஷூட் போயிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு தென் ஃபர்ஸ்ட் டைம் சிவாவை பார்க்குறேன். நினச்சேன் ஓகே எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ், ஸோ வந்து கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு நர்வஸ்னஸோட உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்னோட ஷாட்டுக்கு. அப்போ வந்து சிவா வந்து பேசினார், ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசினாரு. பேசிட்டு அப்படியே அவர் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன், எப்படின்னா அந்த ஒரு டெபியூ ஆக்ட்ரஸ்ன்னு இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி அந்த ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. அப்போ எனக்குள்ள வந்து ஓகே அந்த நர்வஸ்னஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி தென் அதுக்கப்புறம் ஒரு 2 hours நார்மல் ஆகிட்டேன். அப்புறம் ஷார்ட் போனேன். போயிட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஷார்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே ஃபைன் அப்படின்ற அந்த ஒரு மூமெண்ட்டே எனக்குள்ளே க்ரியேட் ஆச்சு. ஸோ தென் அதுக்கப்புறம் ஷூட் ப்ராசஸ்லாம் முடிச்சக்கப்புறம் தென் டப்பிங் பார்த்தீங்கன்னா என்னால் டப் பண்ண முடியல அந்த மூவியில். வை பிகாஸ் அப்போ நான் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் யார் டப் பண்ணாங்களோ அவங்களே தான் இந்த மூவிக்குமே டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மூவி சூப்பராக அவுட்கம் வந்திருக்கு. அண்ட் தென் சாங் மியூசிக் பார்த்தீங்கன்னா எட்வின் சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 2-3 சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹரின்னு பண்ணியிருக்காங்க. அண்ட் 2-3 சாங்ஸுமே ரொம்ப சூப்பராக நியூவாக இருக்குது. அண்ட் அந்த ஒரு சாங்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜானரில் பண்ணியிருக்காரு. அண்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்யூ எட்வின், இந்த மூவியில் நல்ல சாங்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. என்னோட கேரக்டர் நேம் வந்து அம்மு. அண்ட் இந்த மூவியில் வந்து சிவாவோட கேரக்டர் நேம் குரு. ஸோ வந்து அவரோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுற மாதிரி, எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் விஜய் சேதுபதி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் சிவாவோட கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன். ஸோ இந்த மூவியில் வந்து எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவங்க என்னோட இது ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் தான் சஞ்சிதா ஷெட்டி அவங்களோட இதுவே வரும் நடுவில். அது இதெல்லாமே ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட். நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஒரு ப்ரீக்வல் அண்ட் சீக்வல் ரெண்டுமே மிக்ஸ்டப்பாக இருக்குது. பிகாஸ் எல்லாத்துலேயுமே ஒன்று ப்ரீக்வல் இல்லைன்னா சீக்வல் தான் இருக்கும். பட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ப்ரீக்வல் அண்ட் சீக்வல் ரெண்டுமே மிக்ஸ்டப். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். பார்ட் 1 பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாக பார்ட் 2 பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதோட இது அவுட்புட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக மேட்ச் ஆகிடும். அண்ட் தென் இந்த கேரக்டர் எப்படின்னா ரொம்ப ஃபன் ஃபில்லிங்கான கேரக்டர். ரொம்ப ஜாலியாக அவள் பாட்டுக்கு அவள் வேர்ல்டில் இருப்பாங்க. அண்ட் தென் சிவாக்கு வந்து சிவா இந்த சென்ஸ் குரு அந்த கேரக்டரோட தான் எப்பவுமே கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த அம்முக்கும் குருக்கும் உள்ள லவ், அதுக்கப்புறம் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸ்க்ரீனில். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. டிசம்பர் 13th கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து அந்த சஞ்சிதா ஷெட்டி கேரக்டரை வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி என்ன நீ எதுக்கு இப்போ நீ தேவையில்லாமல் இவ்வளோ கிளாமராக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பட் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. பியூர் அண்ட் பியூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். கிளாமர்ன்றது வந்து எப்படின்னா நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. அது கிளாமரா இல்லை வந்து ஒரு நார்மல் கண்டென்ட்டான. ஸோ கிளாமராக இருக்கட்டும் நார்மலாக கண்டென்ட் நம்ம பார்க்குற விதம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி
தான் நம்ம அவுட்புட்டும் இருக்கும். ஸோ நீங்க இந்த மூவில எப்படி சொல்றது, ஃபன் நிறையவே இருக்கு அண்ட் ஃபைட் இருக்கு. டான்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், சிவாவோட டான்ஸ். வை பிகாஸ் லைக் டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூனால டான்ஸ் போர்ஷன் மட்டும் பண்ண முடியல. பட் கண்டிப்பா கவலைப்படாதீங்க, அடுத்த மூவி பார்ட் 3 எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 3 எடுத்தாங்கன்னா கண்டிப்பா டான்ஸ் எலிமெண்ட் வைப்போம். அண்ட் தென் வேற லைக் கண்டிப்பா இதுல வந்து நீங்க சிவாவை வேற விதமா பாப்பீங்க. லைக் எப்படி அம்மு கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜோன்ல பாப்பீங்களோ, அதே மாதிரி சிவாவோட குரு கேரக்டர் வந்து டிஃப்ரெண்டா பாப்பீங்க. ஏன்னா லைக் அவர் வந்து கொஞ்சம் சீரியஸா ட்ரை பண்ணியிருக்காரு. லைக் அது வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. ஸோ நீங்க அதை தியேட்டர்ல பார்க்கும்போது அது உங்களுக்கே புரியும்.